மாப்பிள்ள, அவ லவ் பண்ணாலும் நீ தான் சாவ, நீ லவ் பண்ணாலும் நீ தான் சாவ. அதான்டா உயர் சாதி சட்டம். சாதிக்கு எதிராக சாதியை அழிக்கணும்னா நான் என் சொந்த சாதி பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்ன அது, சாதியை அழிக்க போறியா? டேய், சாதி ஒரு மனநோயிடா, உளச்சிக்கல். இந்தியாவில் அறிவை விட சாதி உணர்வுக்கு தான் வலிமை அதிகம். இங்க படிச்சவன் தான் சாதி சங்கம் கட்டுறான், சாதி அரசியலும் பண்றான். ஆடு மாட்டை வெட்டணுவங்க ஆளை வெட்ட எவ்வளவு நேரம் தான் மாப்பிள்ள ஆகும்? எல்லாத்துக்கும் மேல நீ உயிரோட இருக்கணும்டா மாப்பிள்ள. அந்த பொண்ணை மறந்துடுறா மாப்பிள்ள. எனக்கு லவ் பண்ணவே பயமா இருக்கு. ப்ளீஸ் தெய்வம், இதோட நம்ம விலகிடலாம். ஏன் வேற யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டியா? நான் சீரியஸாக சொல்கிறேன் தெய்வம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளக்குட்டி பற்றிக்கிட்டா சாதி ஒழிஞ்சிருமா? ஏன் ஒழியாதா? எப்படி ஒழியும்? இது வரைக்கும் யாரும் சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கலையா? தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேருக்கு மேலே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம். சாதி ஒழிஞ்சிருக்கா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் எனக்கும் புள்ள பிறந்தா புள்ள என்ன சாதி? உன் சாதியா இல்லை ஏன் சாதியா? ரெண்டும் இல்லை. அது எப்படி? பிள்ளைங்க படிக்க வேணாமா? பள்ளிக்கூடத்துக்கு போனா சாதி என்னன்னு கேட்பான்ல. சாதி இல்லாதவங்கன்னு பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம், சட்டம் இருக்கு. சாதியால வர சலுகைகள் வேணான்னு நினைச்சின்னா இப்ப கூட நீ சாதி இல்லாதவனா மாறிக்கலாம். மாறிக்கிறியா? ஏன்பா இப்படி புரியாம பேசுற? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சாதி இல்லைன்னு சொன்னா சாதி அழிஞ்சிருமா? அதுக்கு உயிரை பணைய வைக்கணுமா? ஆமா, உயிரை பணையம் வைக்கணும். தமிழ்நாடு முழுசும் லட்சக்கணக்கான பேரு சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்கன்னு சொன்னியே, அவங்கள ஒண்ணு சேர்க்கணும். அரசாங்கத்தோட போராடி சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல இட ஒதுக்கீடு வாங்கணும். தமிழனுக்கு சாதி இல்ல, சாதி பாக்குறவன் தமிழனே இல்ல அப்படிங்கிற நிலைய உருவாக்கணும். தெய்வம், நம்ம ஊர்க்காரனுங்க நம்மள சேர்ந்து வாழ விட மாட்டானுங்கப்பா. யாராவது ஒருத்தரை கொன்னுடுவானுங்கப்பா. ஐயோ அம்மா, ஏன் இப்படி பயப்படுறடா? ஜெயிக்கும்னு நம்பு, ஜெயிக்கும். ஹலோ குட்டாரண்ணா, அந்த கம்யூனிட்டி பையன் செல்லாவும் தெய்வமும் ஜோடியா உட்காந்து படம் பார்க்கறாங்கண்ணே. அருள்முருகன் தேட்டர்ண்ணா. படம் பார்த்துக்கிட்டு செல்லாவை செல்வம் ஆட்களும் கைந்தளமாக அடிச்சாங்க. தியேட்டரில் வந்து யாரா தகராறு செய்கிறதுன்னு அங்கே வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாம் செங்குவையும் அவன் ஆட்களையும் பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளிட்டாங்க. அதில் செல்லா அங்கிருந்து தப்பிச்சிட்டான். தியேட்டர் ஓனர் விசாரிச்சதுல காதல் பிரச்சனைன்னு தெரிய வந்தது. தெய்வத்தை விரட்டி விட்டுட்டாரு. செங்குவையும் அவன் ஆட்களையும் மிரட்டி எழுதி வாங்கிக்கிட்டு அனுப்பிட்டாரு. அண்ணா அண்ணா, பெரிய கோட்டை ஜமீன் மங்கள வழியா ஊருக்கு ஓட்டிட்டு இருக்கானே. கும்பலா ஓட்டினா பிடிக்க முடியாதுடா. ஆளுக்கு ஒரு வழியில ஓட்டணும்.
கௌதம் அவனை தான் கட்டுவேன், அவன் கூட தான் வாழ்வேன், அவனுக்கு தான் புள்ள பெத்து பேதியே. கட்டவரு உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு நாங்கெல்லாம் கூட்டமா சேர்ந்து வந்து கொம்பி எழுதி போபாடி கொம்பி. மரியாதையா கலைக்கிற போடு, இல்ல சங்கி எடுத்துருவேன். நான் சங்க இருக்கிறேன்டா. படிக்கிற வயசுல உனக்கு பையன் கேக்குதாடி? உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கிழிச்சு வீசுற மாதிரி. இந்த ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு காணலாம் பிரச்சனையாடா? நீங்களாம் படிச்சவங்களா இல்ல காட்டு மிராண்டிங்களாடா? உங்களெல்லாம் அடிச்சா உனக்கு மண்டை பூச்சி குறுகி போச்சுடி. ஆம்பளையில் அடிக்கிறியா? உங்களை அடிக்கிறவள ஆம்பளையாடா? இல்ல இந்த சொசைட்டிக்கே பேசாண்டா. உன்னை எல்லாம் கொல்லணும்டா. குறுக்கிட்ட கூப்பிட்ட ஆம்பளைக்காடி அலையிற அன்றைக்கெல்லாம் சொல்ல வேண்டியதுன. நம்ம சாதியில ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருக்க மாட்டோம். புரிச்சு எடுத்து விடுவேன். ஒரே மாதிரியா கல்லுக்கிற மாதிரி. ஏய் ஒரு அடி தாங்க மாட்டேடி, சொன்னா கேள்வி. ஏண்டா உங்களுக்கு நாங்க இங்கிலீஷ் பேசணும், பீஸா திங்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், நைட்டி மாட்டிக்கணும், மொத்தமா இங்கிலீஷ் காரியா மாறணும். ஆனா லவ் மட்டும் பண்ண கூடாதாடா. நம்ம சாதி பெருமையை ஏன் இப்படி கெடுக்கிற? காதல் கண்ணை மறைக்குதா? சொந்த சாதி பொண்ண கண்டவனோட வாழ விட நாங்க என்ன வீரம் செத்த பயில்வரா? எதுல உன் சாதி அடையாளம்? உன் சாதி அடையாளமா உடம்புல எதை காட்டுவ? தோலா, ரத்தமா, நரம்பா? எதுல உன் சாதி அடையாளம்? சொல்லுங்க. பகுத்தறிவில்லை உங்களுக்கு? தற்கொலைகளா நீங்க? இல்லாத சாதியை என் மேல திணிப்பீங்க, அதை நான் ஏத்துக்கணுமா? நான் தமிழச்சிடா. நான் செல்லாம ஒரு தமிழனா தான் பாக்குறேன். ஒரு தமிழனோ ஒரு தமிழச்சிலோ பண்ண தப்பாடா. கடிக்கிறார் சாதி இல்லையாடி உனக்கு? எனக்கு இருக்குடி. என்ன தைரியம் தான் எதிர்த்து அடிப்பேன். உன்னை இங்கே அடிச்சு பதுகிறேன். அவளை அடிச்சு ஊருக்குள்ள கொண்டு போகணும், மானபங்கப்படுத்தணும். ஏண்டி கௌதமோட கட்டிக்கிட்டு புரட்சி பண்ண போறீங்க? புரட்சி
என்னாச்சு சொல்லு தாய், என்னாச்சு? அக்கா அடிச்சு ஊருக்குள்ள இழுத்துட்டு போறாங்கப்பா. ஏண்டா முருவ மாவுல போட்டு இப்படி அடிச்சு கொல்றீங்க? தியேட்டர்ல வவுத்தாமாவும் கூட படம் பார்த்துட்டு இருந்தாலும் அதான் நம்ம பயலுங்க கை கழுவா புடிச்சு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஓவரா நடிக்காம எந்திரி எந்திரி. வவுத்தாமாவும் கூட அனுமதி யாரு? என்னடா இல்லங்கறா? ஏய், நாங்க கண்ணால பார்த்தது பொய்யா? நீங்க ரெண்டு பேரும் படம் பார்க்கல? ஏய், தியேட்டர்ல என்னோட சேர்ந்து 100 பேர் படம் பார்த்தாங்க. அதுல வவுத்தாமாவுன்னு ஒருத்தன். ஏண்டி வவுத்தாமாவோட தியேட்டர்ல கூத்தடிச்சிட்டு ஆம்பளை மேல கைய வைக்கிற நீ? எல்லாம் பாதராசு. இந்த சாதி கட்டவளை அடிச்சு அவ முடி அறுத்து வீசுறா. எதிரி எதிரி இந்த மானங்கட்ட சனிய முடிய அறுக்கட்டா. யாருக்கிட்ட அருவாருங்க? கொண்டா வருடா. அன்னைக்கு புடிக்கிறீங்களா? இப்படி பண்ணிட்டீங்களா? பச்சை ரத்தையா யாருக்கு என்னையா செஞ்சா? அவன் யாரு வீட்டு சோத்துல ஏமாந்து அள்ளி போட்டா? படிக்கிற பிள்ளை எப்படி பண்ணி விட்டீங்களா? அவன் தலைமுடி அறுத்துட்டீங்களா? இது நியாயமா? இது நியாயமா? தேவா 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 வாழ்ந்து புள்ள பெத்துக்கணுங்கிற என்னோட எண்ணம் இருக்கு. அதான் முடியாதுடா.